இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு உங்களுக்கு காட்ட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 பேருக்கு திங்ஸ் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பவுச் வந்து நான் இந்த விம் லிக்விட் வந்து வாங்கியிருக்கிறேன். இது பேக்கெட்டுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னா 50 பேக்கெட் வந்து இருக்குது. இது ஒரு சிங்கிள் பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30 ml வந்து கொடுக்குறாங்க. இந்த பேக்கெட்டில் அப்போ எத்தனை லிட்டர் இருக்குன்னா 1.5 லிட்டர் இருக்குது. ஓகேவா, 80 ரூபாய்க்கு நமக்கு வந்து இப்படி ஒரு 50 பேக்கெட் வந்து கிடைக்கிறது எங்கேயுமே வந்து கிடைக்காது. இது ஹோல்சேல் ப்ரைஸ்னால நமக்கு வந்து 80 ரூபாய்க்கு இது வந்து கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்கும். அதனால் இந்த பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 3 வந்து ஆர்டர் வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் ஆண்டி இருக்காங்க, அவங்க வந்து ஆர்டர் பண்ணது எங்ககிட்ட. அகெயின் இதெல்லாமே ஒரே ஆளுக்கு வந்து நம்ம வந்து வாங்கிட்டு போகிறோம். 2 பேஸ்ட் இருக்குங்க, 200 கிராம் பேஸ்ட்டு, 100 கிராம் பேஸ்ட்டு, ஒரு ப்ரெஷ்ஷு. ஓகேங்களா, அந்த ப்ரெஷ்ஷோட விலை வந்து 21 ரூபாய்க்கு ஒருத்தன்னு போட்டிருக்காங்க. இது பேக் வந்து 150 கரெக்டாக? ஆமாம் 150. ஆனால் இதோடைய விலை வந்து எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா போட்டிருக்கு, ஆனால் 150. 50 ரூபா நமக்கு லாபம். இது எவ்வளோ 200 ரூபா ஆகுது. ஆமாம், பான்ஸ் பவுடர் வந்து எவ்வளோ தெரியுமா விலை போட்டிருக்காங்க, 225 ரூபா போட்டிருக்காங்க. நமக்கு கொடுத்தது வந்து 200 ரூபா. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கம்மி பண்ண முடியாது அவங்களால கொஞ்சம், ஏன்னா இதில் அந்த அவங்களோட பிராண்டோட விலை தான். ஆனால் வந்து ஒரு 20 ரூபா கம்மி. இது சூப்பர் மார்க்கெட்லலாம் போனால் எம்ஆர்பி ரேட்டில் தான் நமக்கு இருக்கும். 20 ரூபா 25 ரூபா கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி நான் ரொம்ப நாள் ஆகுது. இது மாதிரி இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் என்ன பண்ணுவோம் தெரியுமா, 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டு 205 ரூபா அப்படி விற்பாங்களா. நம்ம பரவாயில்லையே 225 ரூபா 205 ரூபாய்க்கு தராங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவோம். ஹோல்சேல் அது 200 ரூபா தான். அது மாதிரி அதுதான் டெக்னிக். அதுதான். ஆமாம், சரியா. இது வந்து அது மேலே இருக்க டப்பா மாறினதே எனக்கு தெரியாது. நான் பழைய பான்ஸ் பவுடர் தேடிட்டு கிடக்குறேன். இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இது பார்த்துட்டு டூப்ளிகேட்டோ அப்படின்னு நினச்சேன். அப்புறமா ஒரிஜினல் எல்லாமே அப்படின்ட்டு. பான்ஸ் பவுடரா இதில் 225 ரூபா போட்டுக்கிறது நமக்கு 200 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்ட்டியில் நைசால் கேட்டிருந்தாங்க. நைசால் இது வந்து இல்லை, இவங்களுடைய பிராண்டு தான் வந்து நமக்கு வந்து டைல்ஸ் கிளீனர் வந்து இருந்துச்சு. நான் வாங்குகிற பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா. இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் போய் தான் நாங்கள் வந்து வாங்குகிறோம். சவுகார்பேட்டையில் அவங்க வந்து கடையும் வச்சுருக்காங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வந்து 50 ரூபா. 50 ரூபாய்க்கு ஒருத்து தான், நல்லா தான் இருக்குது. ஸ்மெல் பார்க்கலாம் இருங்க. அதே ஸ்மெல் தப்பா வருது, அதோட கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த லெமன் ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க 3 கேன் லிக்விடு. இப்போ நம்ம வந்து ரீஃபில் தான் பண்ணியிருக்கிறோம் 2 கேனு. அவங்கக்கிட்ட வாங்கினோன்னா நமக்கு கேன் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். பக்கத்தில் ஆண்டி சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து அவங்க 300 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. ஆண்டி அவங்ககிட்ட கேன் இல்லை, இப்போ தான் முதல் வாட்டி வாங்க போகிறேன், வாங்கிட்டு வாமான்னு சொல்லிட்டாங்க. அதனால் 300 இது ரெண்டுமே ரீஃபில் பண்ணியிருக்கு. மிச்சம் ரெண்டுமே அது வந்து பார்த்தீங்கன்னா 250 தான். ஆமாம், இங்கே வந்து பாருங்கள் பின்னாடியும் நிறைய பேர் கேட்குறீங்க ஃப்ரண்ட் லோடுக்கு யூஸ் பண்ணலாமா டாப் லோடுக்கு யூஸ் பண்ணலாமான்ட்டு. 2த்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. 2 in 1 தான் அது. ஆமாம், மிஷினுக்கு என்னங்க தெரிய போகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டாப் லோடு ஃப்ரண்ட் லோடுன்னு ஒன்று இல்லவே இல்லை. நம்மளை ஏமாத்திர கண் கட்டி விற்று தான் அது. ரெண்டுமே சோப் ஆயில் தான், பெருசாக ஒன்றும் மாற்றம் கிடையாது. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக கலந்து ஊற்றுனா அது டாப் லோடு, கொஞ்சம் திக்காக ஊற்றுனா அது ஃப்ரண்ட் லோடு. இதை தவிர வேறு எந்த மாற்றமும் கிடையாது. இது நீங்கள் சோப் ஆயில் கம்பெனிகிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு விளக்கம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜண்டு பாம் நான் 20 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். ஜண்டு பாம் கடையில் வந்து 25 ரூபா நமக்கு, சாரி 35 ரூபா கடையில். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 20 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். 20 ரூபாய்க்கு நமக்கு வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து லாட்டாக டேமேஜ் ஆன பீஸ் வந்துடும். இதில் இருக்கிற என்னென்ன டேமேஜ் இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இல்லை வந்து இந்த பிரிண்டட் போயிருக்கா. அதுக்கு அடுத்தது நான் வாங்கினதில் இதோடைய கேப் வந்து இது கிடையாது, இந்த ரெட்டு தான். இது வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கு, கொஞ்சம் தான் உடஞ்சிருக்கு, அந்தளவுக்கு உடையில. 20 ரூபாய்க்கு நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, அதாவது கொஞ்சம் டேமேஜ் ஆன பீஸ் எல்லாம் நமக்கு 20 ரூபாய்க்கு கிடைக்கிறது ரொம்ப நல்லது தான். 35 ரூபாய்க்கு வாங்கிறத விட 20 ரூபாய்க்கு ஜண்டுபா வாங்கிடலாம். இதுவும் அந்த கடையில் தான் இருந்துச்சு, நான் வாங்கிட்டு வந்தேன் ஒன்று. ஓகே, நாங்கள்லாம் அப்போல்லாம் உங்களுடைய மெடிமிக்ஸ் கம்பெனி பக்கத்தில் மெடிமிக்ஸ் கம்பெனி இருந்ததில்ல, ஆமாம், அங்கே வந்து சோப்பு விற்பாங்க, கவரில் எடுத்து வந்து விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதுபா இப்போ கூட போடுவாங்க, என்ன மாதிரி ஆபான்று. ஆமா, இந்த பாருங்க
பார்த்தீங்களா ஒரிஜினல் சண்டு பாம் தான். நமக்கு இப்படி டேமேஜ் ஆன பீஸ் எல்லாம் கம்மியாக வரும்ல, அதுதான் இது. ஓகே, 20 ரூபாய்க்கு சண்டு பாம் வாங்கிட்டேங்க நான். தலைப்பே நம்ம சேனல் இதுதான். நாளைக்குலாம் க்ளோரியா நாளைக்கு நாளை கழிச்சு போய் வாங்க போகுது. நாளைக்கு போயிட்டு க்ளோரியா ஹேண்ட் வாஷ் வாங்கும். மெடிமிக்ஸ் ஹேண்ட் வாஷ் வாங்கிட்டோம். அதாவது நமக்கு எப்பவுமே எங்களுக்கு திருவிழா வரும்போது எங்களால் ஒன்றுமே வாங்க முடியாது. சரி சரி இதை பிடிங்க. இப்போ அதுவும் நான் மெழுகுவர்த்தி விற்கலான்னு எல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். காஃபி தூள், இன்ஸ்டன்ட் காஃபி தூள் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கூட நான் காட்டுறேன். சன்ரைஸ் நான் இன்றைக்கி தான் அமேசானில் சர்ச் பண்ணி பார்த்தேன் காலையில். 200 கிராம் எவ்வளோ தெரியுமா? 435 ரூபா. டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு 560 ரூபா வருது. சன்ரைஸ் காஃபி தூள் 200 கிராம். அதுக்கடுத்தது 100 கிராம் எவ்வளோ தெரியுமா வருது உங்களுக்கு ரேட்டு? 245 ரூபா வருது. டெலிவரி சார்ஜஸ் எல்லாமே போட்டு உங்களுக்கு ஒரு 300 ரூபா கிட்ட வந்துடுது. சில டீலர் வந்து 245 ரூபாய்க்கு உங்களுக்கு தராங்க. அதே தரத்தில் இருக்கும். இது அதை விட பெட்டராகவே இருக்கும். அந்த தரத்தோட இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த காஃபி தூள். இது வந்து நான் உங்களுக்கு எதுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன்னா, நீங்கள் சன்ரைஸ் காஃபி தூளுக்கு வந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா நீங்கள் அதிகமாக கொடுத்து வாங்குறதை விட இந்த மாதிரி காஃபி தூள் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு காசும் சேவ் ஆகும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவிலேருந்து இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரிஜினல். ஓகேவா? இங்கேருந்து தான் எல்லாமே போகுது எல்லா இடத்துக்கும். ஒரிஜினல் இது, அதனால சூப்பராக இருக்கும். எவ்வளோ இது? 100 ரூபா ஒன்று. 90 கிராம் 100 ரூபா. 150 ரூபா போட்டிருக்காங்க இதோடைய ரேட்டு. நமக்கு வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதுவும் ஆண்டி ஒன்று வாங்கிட்டு வர சொன்னாங்க. அவங்களுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. சரி, ஓகேவா? பொருள். அதுக்கு அடுத்தது இன்னொன்று நல்லெண்ணெய் வாங்கினோம் எங்கள் அக்காவுக்கு. அது வந்து நான் கொடுத்துட்டோம். கிரியன் கோலை தான் வாங்கினோம். கிரியன் கோலை வந்து பாக்கெட் கவர் எல்லாம் மாற்றிருக்காங்க. நான் போய் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவங்களுக்கு வாங்கினது நல்லெண்ணெயா? இவங்களுக்கு வாங்கி இது யாருக்கு? நம்மளுக்கு கடலை எண்ணெய். நம்மளுக்கு வாங்கினது கடலை எண்ணெய். ஆமாம். இது வந்து 1 லிட்டர் வந்து நமக்கு 190 ரூபா கொடுத்தாங்க. நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா 1 லிட்டரு. அதில் 10 ரூபா கம்மி பண்ணுறாங்க. 1 லிட்டராக நீங்கள் வாங்கினீங்கன்னா 390 ரூபா. அரை லிட்டராக 2 பாக்கெட் வாங்கினா உங்களுக்கு 200 ரூபா. ஓகே, கிரியன் கோவுடைய கவர் மாற்றிட்டாங்க. பாமெயில் கவர் மாதிரி தான் இருக்கும். இல்லைம்மா, ஃபர்ஸ்ட் எதுவுமே கவரே இருக்காது, பிரிண்ட் இருக்காது. சும்மா வெள்ளை கவரில் ஏன்னா வெள்ளையில தான் தருவாங்க. இப்போ பிரிண்ட் அவங்களுக்கும் லோகோலாம் போட்டு சூப்பராகிட்டு. ஆனால் அந்த கடையில் கூட்டம் தாங்க. எப்போ பார்த்தாலும் லைன் தான் நிற்கிறாங்க. நெய் கேட்டேன். நெய் வந்து 100 கிராம் 200 ரூபா சொன்னாங்க. வாங்கணும் சீக்கிரமாக. சரி, 1/4 கிலோ 200 ரூபா தெரில எனக்கு. நெய் அப்புறமா வாங்கலாம். ஓகே, இவ்வளோதாங்க. நாங்கள் எங்களுக்கு வந்து காஃபி தூளும் கடலை எண்ணெய் மட்டும் தான் நான் வந்து வாங்கினேன். 300 ரூபா. ஓகேவா? இதெல்லாம் நான் இப்போ வந்து கொடுக்கணும். ஆண்டி பக்கத்து வீட்டில் ஆண்டிக்கிட்ட கொடுக்கணும். அதுக்கடுத்து சண்டே போய் நாங்கள் கொடுப்போம். ஓகே, இவ்வளோதான் நாங்கள் வந்து ஷாப் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மொத்தம் 3 ஆர்டர் எடுத்தோம். 3 ஆர்டரில் 2 ஆர்டருக்கு முடிஞ்சிச்சு. இது 3வது ஆர்டர் வந்து நாளை கழிச்சு அது வந்து டெலிவரி. ஓகேங்களா? இது மாதிரி நிறைய ஆர்டர்கள் வந்துட்டுருக்கு. உங்களுக்கும் ஆர்டர்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட நம்பர் இது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு டிஸ்பிளேலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுவும் தெரியலனா பின் கமாண்டில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. என்ன விஷயம்னா, நீங்கள் ஒரு வெளிநாட்டிலையோ இல்லை வேறு ஸ்டேட்லேயோ எங்கேயாவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுகார்பேட்டில் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துலேருந்து ஒரு லாட்டாக ஓகேங்களா, கரெக்டாக சொல்கிறேன், லாட்டாக பொருள் எடுக்கிற மாதிரி இருந்தால், சின்ன பொருளாக இருந்தால் எங்களுக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, உங்களுக்கும் அது நஷ்டமாகும். லாட்டாக எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்தால், ஒரு லாட்டாக சில மெட்டீரியல்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் இருந்ததுன்னா, நீங்கள் வந்து இந்த யோசனைகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு 5 கிலோ 10 கிலோ பொருள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு சாரீ எடுக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து போயிட்டு செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து வேறு ஒரு ஸ்டேட்லேயோ இல்லை வேறு ஒரு நாட்டிலேயோ கூட இருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணணும். நாங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் சொல்கிற கடைக்கு போயிட்டு அங்கே மெட்டீரியல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சொல்கிற இடத்துலையோ இல்லை உங்களுக்கு கொரியரோ நாங்கள் பண்ணி விடுவோம். நீங்கள் எங்களுக்கான செலவு நீங்கள் கொடுக்கணும். அது என்னென்னா எங்களுக்கான சம்பளம் அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் ஒரு கான்செப்ட். ஓகே, பாய். எனக்கு ஒரு டவுட். சொல்லு. சென்னையில் இருக்கிறவங்கலாம் நீங்கள் வாங்கி கொடுக்க மாட்டீங்க? இல்லை, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்களே போய் வாங்கிக்கலாம். உங்களால் வாங்கிக்க முடியும். ஏன்னா சவுகார்பேட்டை உங்களுக்கு கிட்ட தான், நீங்களே வாங்கிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு நாங்கள் ஏன் வாங்க கொடுக்க முடியாதுன்னா, எங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே எங்களுக்கு வந்து நீங்கள் 700 கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு. ஓகேங்களா? 700 750 வரும். ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேங்களா? அதனால் வந்து உங்களுக்கு அது கட்டுப்படி ஆகாது. அதான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன் கட்டுப்படி ஆகாதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டுக்கு ஒரு ஒயிட் வாஷ் பண்ணோன்னா நீங்கள் உங்களுக்கு 1000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்கணும். ஒரு மேஸ்திரிக்கு 1000 ரூபா 1500 சம்பளம் கொடுக்கணும். அதே மாதிரி தான் எங்களை நீங்கள் வந்து ஒரு நாள் பயன்படுத்த போகிறீங்க, எங்களை வேலை வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு நான் சம்பளம் கொடுக்கணும். அது வந்து உங்களுக்கு நஷ்டமாகும். அதாவது நான் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், அது உங்களுக்கு நஷ்டமாகும்.
அதனால் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்களே வாங்கிக்கிறது பெட்ரு. நீங்கள் அட்ரஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் நான் கொடுக்குறேன். இது மாதிரி நைட்டி மெட்டீரியல் எடுக்கிறவங்க கூட நீங்கள் வந்து லோக்கலில் இங்கே சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்களே போய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாபம். ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா 220 கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் போனோம்னு வச்சுங்க, நாங்கள் 220 வாங்கி எங்களுக்கு நீங்கள் சேலரி கொடுக்கணும். அது வந்து உங்களுக்கு நஷ்டம். அதனால் நீங்களே அதை வாங்கிக்கலாம். அட்ரஸ் கேட்டிங்கன்னா நான் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க, நிறைய இப்போ சென்னையில் உங்களால் வாங்கவே முடியாது, ஏஜ் ஆகிட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு வெளியில் வர முடியாது சொல்லும் போது லாட்டாக நீங்கள் வந்து ஒரு நிறைய பொருள் ஆர்டர் பண்ணி வாங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து சுற்றி வளைக்கிற பேச்செல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு சேவை மனப்பான்மையில் செய்கிறதெல்லாம் கிடையாது. இது ஒரு நாங்கள் செய்கிற வேலை. ஓகேங்களா? வேலைக்கான கூலி நாங்கள் வாங்க தான் செய்வோம். அதனால நான் சொல்கிறேன், நிறைய பேர் சென்னையில் இருக்கீங்க, சென்னையில் இருக்கவங்களாம் கேட்குறீங்களா, அவங்களுக்கான விளக்கம் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் எங்களை கேட்டிருந்தாங்க, ஒரு 2-3 மெட்டலுக்காக கேட்டுருங்க. 2-3 மெட்டல் வாங்கி அமிச்சிங்கன்னா எங்களுக்கு ஒரு லாபமே கிடையாது. ஓகேங்களா? லாபம் இல்லாமல் எந்த தொழிலுமே செய்யக்கூடாது, நிரந்தரமாக இருக்காது. ஓகேங்களா? நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு தான் இந்த வேலையை செய்கிறோம். அதனால் நான் தெளிவாக சொல்லிட்டேன்.